ஏல ஆக்கங்கட்டக்குவா மாப்பிள்ளைலாம் நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம சாதனாவை வந்து பயில்வான் ரங்கநாதன் சார் வந்து ஒரு நிகழ்ச்சி பேட்டியில் வந்து பயங்கரமாக அழுக வச்சு அந்த கடைசியில் சாதனா வந்து நான் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், நான் மண்ணுக்குள்ளே போயிடுவேன், நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிடுதுன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக ஒரு கண்ணீர் கவலையாக வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வீடியோவில் முழுசாக பார்க்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா, நம்ம சாதனா வந்து எப்பவும் போல் சரி டிவி நிகழ்ச்சியில் கூப்பிடுதாங்க, பேட்டி எடுக்க கூப்பிடுதாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேனலுக்கு போயிருக்காங்க, யூடியூப் சேனலுக்கு. போனப்போ அங்கே பார்த்தா பயில்வான் ரங்கநாதன் சார் பேட்டி எடுத்திருக்காரு. சரி எப்பவும் போல் பயில்வான் ரங்கநாதன் சார் சும்மா ஏதாவது காமெடியாக இடக்கு முடக்க கேட்பாருன்னு நினச்சா அந்த அம்மா போயிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரு 4 பேர்த்துக்கு உள்ளே வச்சாங்கல்ல, அதில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதனாவும் வந்து இந்த மாதிரி தானே பண்ணுறாங்க, ஆபாசமாக பண்ணுறாங்க, இவங்க என்ன ஒழுக்கமா, நீ என்ன வந்து நல்ல பொம்பளையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசியிருக்காரு. இது நம்ம சாதனாவுக்கு வந்து பிடிக்கலைங்க. சாதனாவுக்கு வந்து பிடிக்காமல் அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுது, நான் ஒரு குடும்பத்து பொம்பளை, நான் கண்டென்ட்டுக்காக தான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன், நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி கொச்சப்படுத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சாதனா சொல்லியிருக்கு. அதுக்கு பயில்வான் ரங்கநாதன் சார் என்ன சொல்லியிருக்காரு, நான் தான் உங்களை 12 மணி வரைக்கும் நைட்டு பார்க்கனேன், இது நமக்கு சாதனாவுக்கு தாங்க முடியாமல் நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டு நான் இனிமேல் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன், உலகத்தை விட்டே போகிறேன், எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லி வேதனையாக சொல்லியிருக்கு. அப்புறம் பயில்வான் ரங்கநாதன் சார், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாயில் வந்து 7.5 நாட்டம் சனி பகவானுக்கு உட்காந்துருக்காரு, குரு பகவான் உட்காந்துருக்காரு. இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் பேச்சு என்றைக்கு வந்து விபரீதம் முடிய போகுதுன்னு தெரில, என்றைக்கு உள்ளே போகிறேன்னு தெரில. இந்த மாதிரி வந்து ஒரு நடிகரை பற்றி தப்பாக பேசுகிறது, ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கவங்களை தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி பேசாதீங்க. பேசுனீங்கன்னா அவங்க பாவம், அவங்களுக்கு குழந்தை இருக்குது, புருஷன் இருக்காங்க, பிள்ளைகள் குட்டிலாம் இருக்குது, அவங்க என்ன நினைப்பாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு. இந்த மாதிரிலாம் வந்து தவறாக யாரும் பேசாதீங்க ஐயா. நீங்கள் என்ன போய் பக்கத்தில் உட்காந்தா பார்த்தீங்க, நான் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் வந்து இப்படி குறை சொல்லி ஏன் வீடியோ பேசுகிறீங்க, ஒரு மனசை புண்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் சாதனா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சாதனா வந்து யாருன்னா ஒரு விவசாய பெண், விவசாயம் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே தெரியும். நான் அதாவது விவசாயம் பண்ணி வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்கிங்க, ஆபாசமாக ட்ரெஸ்ஸு போட்டு அரைக்குறையாக போட்டால் தான் வியூஸ் அப்படி கொடுக்காங்க. நான் அப்படி நான் சொல்லி அந்த வார்த்தை கடைசி வர சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்கள் கருத்து என்ன பயில்வான் ரங்கநாதன் சார், நீங்களே சொல்லுங்கள். விவசாயம் பண்ணுறது யாராவது பார்க்காங்களா? பார்க்க மாட்டேங்காங்க. யார் அரைக்குறையாக ட்ரெஸ்ஸு பண்ணுறா, யார் ஆபாசமாக ஆடுறாங்கிறத தான் முழுக்க பார்க்குறாங்க இன்றைக்கி உள்ள சோசியல் மீடியாவில். அதுதான் உண்மை, சரியா? அதனால் எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பக்கத்தில் உட்காந்து கேமரா வச்சு பிடிச்சிக்கிட்டு படம் பிடிச்ச மாதிரி இங்கே பேசாதீங்க பயில்வான் ரங்கநாதன் சார். ஒருத்தர் மனசை புண்படுத்தாதீங்க. உங்களுக்கு நேரம் சரியில்லை பயில்வான் ரங்கநாதன் சார். சரி ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கிறீங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமுக்கி டச் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம் என் நண்பர்களே.